அந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, சில கூட்டங்கள்லாம் கலந்து கொண்டு எல்லாம் நடக்கும். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தையே உணர முடியல பிரதர். இவங்க உணர முடியாததுனால கர்த்தருடைய பிரசன்னமே அங்கே இல்லைன்ற தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. கர்த்தருடைய பிரசன்னம் இன்றைக்கு இல்லை. ஏன்னா நான் உணரல. அதை நீங்க உணரலன்னா கூட கர்த்தர் இங்கே தான் இருக்கிறார். ஒருத்தர் சொல்றாரு, உங்களுடைய ஜபம் இந்த கூரையை தாண்டி போகாதாக்கும். நான் சொல்றேன், இந்த கூரையை தாண்டி போக வேண்டியதில்லை. ஏன்னா இயேசு இங்கேயே இருக்கிறாரு எனக்குள்ளேயே. கூரையெல்லாம் தாண்டி போக வேண்டியதில்லை. என் வாயை விட்டு இப்படி வெளியே வந்தா போதும், அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கூரையெல்லாம் தாண்டி போக வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய உள்ளத்தில் இருக்கிறார், என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு ஜெபத்துக்கு மறு உத்தரவு அருளி தருகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லியிருக்கிறார். உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். கேட்டுக்கொள்கிற எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி, இதுவரை கேட்கல என் நாமத்தில், இனிமேல கேளுங்கள், சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்ல அவர் தான் சொல்லியிருக்கிறார். அவர் இவ்வளவு சொல்லியிருக்கும் போது எனக்கு ஃபீலிங் அப்படி இல்லை பிரதர். கேட்டாரான்னு ஃபீலிங் இல்லை எனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகவே அருமையானவர்களே, ஃபீலிங் 1000 விதத்தில் இருக்கலாம். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார்னு சில நேரத்தில் ஃபீலிங் இருக்கலாம், கேட்கலன்னு ஃபீலிங் இருக்கலாம், கர்த்தர் இருக்கிறது போல ஃபீலிங் இருக்கலாம், இல்லாத போல ஃபீலிங் இருக்கலாம். இந்த ஃபீலிங் எல்லாம் பிசாசானவன் நல்ல உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக மாறி விடுகிறது. நான் சொல்லுகிறேன், ஃபீலிங் முக்கியம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம். சுகம் ஆயிடுச்சின்னு ஃபீலிங் இருக்கலாம், ஆகாதுன்னு ஃபீலிங் இருக்கலாம். எந்த ஃபீலிங் எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது தான் சத்தியம். கர்த்தருடைய வார்த்தை தான் சத்தியம் என்கிற ஒரே தீர்மானத்தோடு இருக்க வேண்டும் என்று இல்லையா? ஃபீலிங்கை நம்பி இருக்கவே கூடாது. ஃபீலிங்கை நம்பினா வாழ்க்கையை கட்டுப்போடும். பாருங்க, நாளைக்கு காலையில் தந்திரிச்ச உடனே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு வேலைக்கு போவேணான்னு ஃபீல் பண்றேன், சரி வேலைக்கு போகாதீங்க. அடுத்த நாளும் அப்படிதான் ஃபீல் பண்ணுவீங்க, வேலைக்கு போவேணான்னு ஃபீல் பண்ணு. என்ன ஃபீல் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? எந்திரிச்சு கட்டாயமாக எந்திரிச்சு சட்டையை மாட்டிட்டு கிளம்புறோம் வேலைக்கு. ஏனென்றால் வேலைக்கு போனால்தான் சம்பளம் கிடைக்கும். நமக்கு தெரியும். ஃபீலிங்கை சார்ந்து வாழக்கூடாது, சத்தியத்தை சார்ந்து வாழ வேண்டும்.